எல்லாமே வாங்கிட்டே அம்மா கிளம்பலாம். அம்மா எல்லா மெடிசனும் வாங்கியாச்சாம்மா, போகலாமாம்மா? திடீர்னு தலை சுத்துது, தயவு செஞ்சு பக்கத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது கூட்டிகிட்டு போறீங்களா? யாராவது ஒரு ஆட்டோ பிடிச்சேனே ப்ளீஸ் சார். என்னால் நிற்கவே முடியல, வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால் நிற்க கூட முடியல சார். ப்ளீஸ், என்னன்னு தெரியல ப்ளீஸ் சார். எனக்கு ஒருத்தவங்க மேலே சஸ்பெக்ட் வந்துச்சு. நீ யாரை திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அந்த சாமண்ணா தானே? அம்மா அவங்களாம் இல்லைம்மா, வேற ஒருத்தவங்க மேலே எனக்கு சஸ்பெக்டாக இருக்குமா. ஜெசிமா இல்லை ஒர்க்கரோ இல்லைங்க அங்கிள், அவரோட போலீஸ், எனக்கு அது நல்லாவே தெரியும். நீங்கள் திருட்டு போகிறனால அவரை வந்து இன்சார்ஜாக போட்டிருக்கீங்க அங்கிள். அவர் அப்பப்போ ஹெட்செட்டை வந்து இப்படி சரி பண்ணிக்கிட்டே இருந்தாருங்க அங்கிள். அதே மாதிரி உண்மையான என்னடா அது, ஜெசி வீட்டுக்கு முன்னாடி எத்தனை போலீஸு ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மைக்க பிடிச்சிக்கிட்டு எல்லாம் நிற்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஜெசி பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிருச்சா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு போய் தான் பார்க்கலாம். சார் நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? என்னால நம்பவே முடியல சார். என்னோட ஜெசிமாவா? ஐயோ என்னால வந்து நம்பவே முடியல. இது கனவா நனவானே தெரியல சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உண்மைதாம்மா, உங்கள் பொண்ணு பயங்கர டேலண்டான பொண்ணுமா. அதுக்காக தான் நாங்கள் கங்க்ராட்ஸ் பண்ண வந்தோம். ஆமாம், பாப்பாவோட ஃபியூச்சருக்கு என்ன ஹெல்ப்னாலும் எங்கள்கிட்ட கேளுங்கம்மா, நாங்கள் பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஜெசி உண்மையிலே உன்னை நினச்சேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அம்மா நீ எப்படிம்மா அதை ஹேண்டில் பண்ண? அங்கிள் எல்லாமே ஏசப்பானால தாங்க அங்கிள். அவர் எனக்கு இந்த அப்சர்விங் மைண்டை வந்து கொடுத்துருக்காருங்க அங்கிள். அதை வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேங்க அங்கிள். வாவ், கிரேட் ஜெசிமா, சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நாங்கள் ஒரு ஹானர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வரணும். ஓகேவா ஜெசி? ஓ ஓகே மேம், கண்டிப்பாக வரோங்க மேம். ஆட இது என்ன பெரிய விஷயம்? இதுக்கெல்லாமா போய் ஒரு பாராட்டு விழா வைப்பாங்க? என்னத்தையோ கண்டுபிடிச்சிச்சா அதுக்கு எல்லாரும் கூடி பாராட்டு விழா வைக்கிறீங்க. இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நல்லா படிக்கணும், என் பேத்தி மாதிரி படிக்கணும். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாதான் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும். இதெல்லாம் பண்ணி என்ன ஃப்யூச்சர் வந்துட போகுது? ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு வேலையும் கிடைக்காது தெரியுமா? இதெல்லாம் ஒரு டேலண்டா? என்னது அநியாயமாக போச்சு. இவ்வளோ வருஷமாக வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்த பிள்ளை இப்போதான் ஏதோ ஜஸ்ட் பாஸும் வாங்குது. இது வந்து இதெல்லாம் ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்குன்னே தெரியாது. ஆனால் இவ்வளோ பண்ணிக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பாட்டிமா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது பாட்டிமா. உங்கள் பேத்திக்கு எப்படி படிக்கிறது நல்ல டேலண்ட் இருக்கோ அதே மாதிரி ஜெசிக்கு நல்ல அப்சர்விங் டேலண்ட் இருக்குது பாட்டிமா. சரியா பாட்டிமா? அதனால நீங்கள் யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, ஓகேவா? வந்தமா பார்த்தமா போகணும் பாட்டிமா. யாரையும் வந்து அப்படி பேசக்கூடாது பாட்டிமா. ஏதோ பக்கத்து வீட்டில் இருக்கேன்னு ஒரு அக்கறையோடு வந்து பார்த்து சொன்னா எல்லாம் ஆளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க. என்னம்மா பண்ணுங்க, நான் கிளம்புறேன்ப்பா. ஓகே சார், ஓகே மேடம், ஓகே ஜெசிமா, நாங்கள் கிளம்புறோம். ஏய் சூப்பர் ஜெசிமா, உண்மையாகவே அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இப்போதான் எனக்கு அவ்வளோ ஹாப்பி. நான் கூட அன்றைக்கி நீ பேசும்போது ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் நீ பண்ண காரியம் எவ்வளோ பெரிய ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பெருமையை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பிள்ளையா நான் உன்னை பெற்றதே அவ்வளோ சந்தோஷப்படுறேன். ரொம்ப ஹாப்பி. கங்க்ராட்ஸ் ஜெசிமா. சந்தோஷந்தாம்மா, ஆனால் என் மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்குமா. என்னாச்சு பாப்பா? எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நம்ம வந்திருக்கோம். ஏசப்பா எவ்வளோ ஒரு அற்புதமாக நடத்தியிருக்காரு. இப்போ போய் நீ வந்து சோகமாக பேசுகிற, என்னாச்சு? என்ன வருத்தம் உனக்கு? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லிட்டு போனாங்களம்மா, அது ஒரு மாதிரி சொன்னாங்கம்மா. அதுவும் எல்லாரும் முன்னாடி ஏம்மா சொல்லணும்? அவங்க பேத்தி மாதிரி எனக்கு படிப்பு வரலன்னா நான் என்னம்மா பண்ணுறது? என்னம்மா ஷைனே பண்ண முடியாதாம்மா? இல்லை ஜெசிமா, நீ ஏன் அப்படிலாம் நீ நினைக்கிற? நீ கண்டிப்பாக ஷைன் பண்ணுவ. உன் கூட இருக்கிறது யாரு? ஏசப்பா இருக்காரு.
ஏசப்பா கூட இருக்கும்போது நீ இதை குறித்து நீ பயப்படவே கூடாது. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அதில் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது ஜெசிமா. ஓகேவா? நீ தைரியமாக இருக்கணும். நீ நல்லா அழகாக ஷைன் பண்ணுவ. இன்னும் நல்லா படி. இன்னும் நிறைய காரியங்களை ஏசப்பா உனக்கு டேலண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ஏசப்பாவுக்கு பிரயோஜனப்படுத்து. நிச்சயமாக நீ ஒரு 4 பெரிய ஆளாக வருவ. அம்மா சொல்கிறேன்ல, நிச்சயமாக வருவ. நீ தைரியமா இரு. ஓகேவா? சரி, நீ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா. அம்மா உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஐயோ, எனக்கு சங்கடமா இருக்கே. என்ன பண்றது? நான் ஃபியூச்சர்ல ஷைன் பண்ண முடியாதா? அந்த பாட்டி வேற இப்படி சொல்லிட்டு போறாங்க. அது எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. ஸோ என்ன பண்றது? எனக்கு வேற ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏசப்பா, நேசப்பா, நான் பண்றது. சச்சோ, டைம் வேற 2:30 ஆச்சு. தூக்கமே வரல. சரி, ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கி பார்ப்போம். ஜெசி எங்க போனா? ஜெசி இன்னும் எந்திரிக்கலையா? கரண், என்ன இன்னும் ஜெசி எந்திரிக்கலையா? 8:30 ஆயிடுச்சு, இன்னுமா தூங்குது? அச்சோ ஆமாங்க, நானும் போய் கூப்பிட்டு பார்க்குறேன், ரெஸ்பான்ஸே இல்லை. இன்னும் தூங்கிட்டு இருக்கா போல இருக்கு. நைட்டு லைட்டாக தான் தூங்கியிருப்பா. நேற்று எந்திரியும் எல்லோரும் வந்தாங்கல்ல, வந்து ஜெஸ்ஸியெல்லாம் பாராட்டினாங்கல்ல. அப்போ அந்த பாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி ஜெஸ்ஸியை வந்து பேசிட்டு போயிட்டாங்களப்பா. அதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. இந்த மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு ஃப்யூச்சரே இருக்காதாம்மா, என்னை நல்லா ஷைன் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாப்பா. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் நான் தான் சொன்னேன், நீ ப்ரே பண்ண ஏசப்பாட்ட, அப்படிலாம் ஆகாது, ஆண்டவர் உனக்கு ஒரு லைஃப் வச்சுருக்காரு, உன்னுடைய ஃப்யூச்சர் அவர் கரத்தில் இருக்குது, நிச்சயமாக ஏசப்பா உயர்த்துவான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பிச்சேன். என்னன்னு தெரியல, இன்னும் காணோம். சரி, நான் போய் எழுப்புறேன். ஓகேப்பா. ஜெசிமா எந்திரிச்சிட்டியாடா? என்ன சாமி, நானும் அப்போ எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பாப்பா, என்னாச்சு? நைட்டு லேட்டாக தான் தூங்குனியா? ஒரு மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கி இருக்கே பாப்பா, என்னாச்சு? ஆமாம்மா, நான் லேட்டாதாம்மா நைட்டு தூக்கமே வரலம்மா. அப்புறமா தான் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் தான் கொஞ்சம் தூங்கினேம்மா. ஆனாலும் எனக்கு கஷ்டமாக தாம்மா இருக்கு. அம்மா, காலிங் பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாருங்க. அப்பா, என்னப்பா திடீர்னு சொல்லாமக்குள்ள வந்திருக்கீங்க? ஆச்சரியமா இருக்கு. எப்பயுமே நீங்க வரதா இருந்தா எனக்கு கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானேப்பா வருவீங்க. நீ திடீர்னு வந்துட்டீங்க. என்னப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? அம்மா எப்படிப்பா இருக்காங்க? ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? ஆமா கரண், திடீர்னு உங்களெல்லாம் பார்க்கணுன்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் கிளம்பி வந்துட்டேன் கரண். அது வேற நீ வேற சொன்னியா அடுத்த வாரம் பாப்பாக்கு போர்டு எக்ஸாம்னு, அதனாலதான் வந்துட்டேன் கரண். அம்மா, ஜெசிமா எங்க? ஜெசியை கூப்பிடுங்கம்மா. தாத்தா, எப்ப தாத்தா வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? ஸோ சர்ப்ரைஸா இருக்குங்க தாத்தா. என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க? ஆமா ஜெசி குட்டி, உன் தாத்தா உன்னை பார்க்கணுன்னு ஆசையா இருந்துச்சா, அதான் வந்துட்டேன். பாரு, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தாத்தா. பொரிகடலை, கடலை மிட்டாய், சீடை, எள்ளுருண்டை உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் தாத்தா வாங்கிட்டு வந்து தங்கம். இந்தா சாப்பிடு. சூப்பர் தாத்தா, நீங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். சரி தாத்தா, நான் போய் ஸ்நாக்ஸ் எல்லாம் டைனிங் டேபிள் கிட்ட வச்சுட்டு வந்துடுறேன். அப்பாடா, இப்பதான் ஜெசி முகத்துல சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். ஏன், ஜெசி நல்லா தானே இருந்துச்சு? என்ன ஜெசிக்கு? அப்பா, ஏன்பா கேட்குறீங்க? ஜெஸ்ஸி வந்து ஒரு காரியம் வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோ டேலண்ட்டை வெளிப்படுத்தி சூப்பராக வந்து பண்ணுச்சுங்கப்பா. அதுக்கு வந்து வீட்டுக்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டு பாட்டி சும்மா இருக்காமல் அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்கப்பா. அவங்க பேத்தி தான் சூப்பராக படிப்பா, நீ வந்து ஜஸ்ட் பாஸ் தானே வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்யூச்சர் நல்லா இருக்காது, நீ லைஃப் எப்படி பிரைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதை நினச்சி அவள் நைட்டெல்லாம் தூங்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டாப்பா, அழுதுகிட்டே இருந்திருக்கா. அப்புறம் காலையில் இப்போ தான் நான் எழுப்பி விட்டேன். பார்த்தா நீங்கள் சர்ப்ரைஸாக வந்திருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்தோன்னே அவள் மூடு எல்லாம் மாறி போய் இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாப்பா. அதை பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குப்பா. ஆமா கரண், ஆமா கரண், நீ சொல்றது எனக்கு புரியுது. எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. ஜெசிமா, எப்படிம்மா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற? நல்லா படிச்சுட்டு இருக்கிறியா? ஏதோ முடிஞ்ச அளவு பண்ணுறேங்க தாத்தா. ஆனால் எனக்கு ஹோப்பே இல்லைங்க தாத்தா. எனக்கு ஃப்யூச்சர் நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தாத்தா.
ஜெசிமா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஏசப்பா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர் வச்சிருக்கிறாரு. அதனால் அதை குறித்து நீ எதுவும் கவலைப்படாதம்மா, சரியா? ஜெசிமா, வேதத்தில் நமக்கு ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து. என்ன சொல்லுது? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். நம்மளுடைய சுயமான புத்தியில் நம்ம எந்த ஒரு சுயமான காரியத்தில் ஈடுபடாதபடி, நம்ம மற்றவங்க சொல்கிறத கேட்காதபடி ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? அவரிடத்துல தினமும் நம்ம ஜெபித்து வேதத்தை வாசிக்கும்போது அவரிடத்துல நம்ம நம்பிக்கையாக இருந்தால் போதும். ஆண்டவர் உனக்கு எல்லா விதமான ஞானத்தை தருவார்மா. நீ மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டோ இல்லை உன்னோட சுயத்தில் நீ எந்த ஒரு காரியத்தை நீ எடுத்தாலும் உனக்கு வெற்றி கிடைக்கவே கிடைக்காது, சரியாம்மா? அதனால் இந்த வசனத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. உன் சுயபுத்தின் மேலே என்னைக்குமே நீ சாரக்கூடாது. உன் முழு இருதயத்தோடு அவரிடத்துல நீ நம்பிக்கையாக இருந்தால் போதும். இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக உனக்கு நல்ல ஒரு வெற்றியை தேவன் கொடுப்பார், சரியாம்மா? ஓகே தாத்தா, கண்டிப்பாக பண்ணுறேன். ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க தாத்தா. அது மட்டும் இல்லை ஜெசிமா, சங்கீதம் 37:5 சொல்லப்பட்டிருக்கு. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், சரியா? உன் வழி என்ன வழியாக இருந்தாலும் நீ இப்போ படிக்கிறது எல்லாத்தையும் அவரோட கரத்தில் நீ கொடுத்துட்டீங்கன்னா, அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர் உனக்கு நம்பிக்கையாக இருந்து இந்த எக்ஸாமில் உனக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பார், சரியாம்மா? நீங்கள் இங்கே மட்டும் பூமியில் மட்டும் உனக்கு ஆண்டவர் இடத்தை ஆயத்த பண்ணலை, பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை உனக்காக வச்சிருக்கிறார், சரியாம்மா? ஆனால் நீ கவலைப்படாத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. நீ நல்லா ஜெபம் பண்ணிட்டு நீ படி. ஆண்டவர் உனக்கு நல்ல ஞானத்தை வைத்திருக்கிறார், நல்ல ஒரு ஃபியூச்சர் உனக்கு கொடுப்பார், சரியா? ஓகே தாத்தா, தேங்க்யூ தாத்தா. இப்போதான் என் மனசு நல்லா சந்தோஷமா இருக்கு தாத்தா. இனிமேல் நான் ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கிறேங்க தாத்தா. ஹே ஜெசிமா, என்ன எக்ஸாம் எப்படி பண்ண? பயங்கர ஹாப்பியாக வந்திருக்கிற. நல்லா பண்ணியா சாமி? நான் சூப்பராக பண்ணேம்மா. ஏசப்பா கிருபியால நான் ரொம்ப சூப்பராக பண்ணேன். எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்கேம்மா. நல்ல மார்க் வந்துடும் எனக்கு நம்பிக்கை இருக்குமா. சூப்பர் ஜெசிமா. இதுதான் பார், ஆண்டவரை நம்பினவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை, சரியாம்மா? நல்லா படி. ஆண்டவர் நல்ல ஒரு ஃபீச்சர் உனக்கு வச்சிருக்கிறார், சரியா? ஓகே தாத்தா, எனக்கு நாளைக்கு லாஸ்ட் எக்ஸாம் தாத்தா. அது மட்டும் முடிச்சுட்டேன்னா எக்ஸாமே முடிஞ்சு. அம்மா ப்ரேயர் பண்ணிக்கோங்கம்மா. தாத்தா நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க தாத்தா, நான் நல்லா பண்ணணுன்ட்டு. நான் போய் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். பாய். ஓகே ஜெசிமா, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. ஓகே பாய். அப்பா தேங்க்யூப்பா. உண்மையாகவே நீங்கள் வந்ததுனால அவளோட எல்லா இதுவும் மாறிடுச்சுப்பா. ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா, பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கையும் வந்துடுச்சு. தேங்க்யூப்பா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டேம்மா. இந்த லாஸ்ட் எக்ஸாமோட முடிஞ்சு, அவ்வளோதான். ஜாலியாக பருக்க போகிறேம்மா. பட் நான் சூப்பராக பண்ணேம்மா. எனக்கு நல்ல ஹோப் இருக்குமா. சூப்பர் மார்க் வரும்னு எனக்கு நல்ல ஹோப் இருக்குமா. சூப்பர் ஜெசி குட்டி, அவ்வளோதான் சாமி. செமையாக நீ கலக்கிட்டப்போ. ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாருடா, நீ கவலையே படாத. ஓகே. ஆமாம், தாத்தா எங்க? தாத்தாட்ட போய் இந்த சந்தோஷமான நியூஸை போய் சொல்லப்போ. அம்மா நானே தாத்தாவை தேடிட்டு தாம்மா இங்கே வந்தேன். அவர் எங்கம்மா? நானுமே பார்த்தேன் ரூமில், இல்லை காணோம். அப்பா ஏன்ட்டி ஒன்றும் சொல்லலையே, வெளியே போகிறதாவும் சொல்லலை. எல்லா பக்கமும் தேடு ஜெசி, வா நம்ம தேடலாம். இல்லை அப்பா அப்படி சொல்லாம் போக மாட்டாரு ஜெசி. நீ அந்த பக்கமாக போய் தேடு, நான் மேலே எல்லா ரூம்லேயும் நான் தேடிட்டு வரேன். அம்மா நான் எல்லா பக்கத்துலயும் தேடிட்டேம்மா. தாத்தாவை காணோம்மா. என்ன சொல்ற ஜெசிமா? என்ன உனக்கு? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனக்கு அப்படின்னு சொல்லாமல் அப்பா போக மாட்டாரு. என்ன பண்ணுறது? இரு, நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஃபோன் பண்ணி பார்த்துட்டு வரேன். என்னம்மா ஆச்சு உன் பிள்ளைக்கு? ஃபோன் பண்ணி எங்கப்பா போனீங்கன்னு கேட்குது. நான் இங்கே தானம்மா இருக்கேன் ஒரு வாரமாக. உன் கூட ஒரு வாரமாக என்னமோ பாப்பா கூட இருந்து எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லுதுமா. என்னம்மா ஒன்றுமே புரியலம்மா. கொஞ்சம் அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுமா. உன் கூட தான் இருந்தேன்னு சொல்லுமா. அம்மா தாத்தாக்கு பேசுனீங்களேம்மா, என்னம்மா சொன்னார் அவரு? எப்படி ஜெசிமான்னு அதை நான் சொல்றது? தாத்தாக்கு ஃபோன் பண்ணா நான் எப்போ வந்தேன்? நான் அங்கே வரவே இல்லையே, நான் உங்கள் அம்மா கூட இருக்கிறேன், நான்லாம் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு.
எனக்கு என்ன சொல்றது எனக்கு புரியல. அப்ப நம்ம கூட வந்தது யாரு, இருந்தது யாரு, எங்க அப்பாவா வந்தது யாரு? ஒரே அப்படியே குழப்பமா இருக்கு ஜெசிமா. ஒண்ணுமே எனக்கு புரியல, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஜெசிமா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அப்ப தாத்தா வரலன்னா யாரும்மா வந்திருப்பா? ஜெசிமா, இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, தாத்தா இருக்கும்போது அடிக்கடி அவர் வந்து தேவதூதர்களை பத்தி பேசிட்டே இருப்பாரு. ஆமா, நம்ம கஷ்டப்படுற நேரத்துல ஆண்டவர் தூதர்களை அனுப்பி உதவி செய்வாருன்னு சொல்லி அடிக்கடி சொன்னாரு ஜெசிமா. இப்பதான் புரியுது, நீ கஷ்டத்துல இருக்கும்போது உனக்கு உதவி செய்யறதுக்காக ஆண்டவர் தான் ஏஞ்சலை வந்து தாத்தா உருவத்துல அனுப்பிச்சிருக்காரு ஜெசிமா. எவ்வளவு ஆச்சரியம் பாரு. அவங்கதான் கூட இருந்து இவ்வளோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் அடிக்கடி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு ஜெசிமா. உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு அருமையா உன்னை நேசிக்கிறாரு பாரு. ஆச்சரியமா உன்னை நேசிக்கிறாரு. ஆனால் நீ கவலைப்படாத, ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு ஜெசிமா. வாவ், சூப்பர்மா. உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அப்போ நம்ம கூட இருந்தது ஏஞ்சல் தானம்மா. நான் இனிமேல் ஏசப்பா பிள்ளையா இருப்பேன், ஜெயிச்சு காமிப்பேன். மேம், இந்த கிரைம் கேஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்கேன் மேம். என்ன மேம் பண்ணுறது? எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? யார் மேம் இதுக்கு சரியான ஆளு? சார், நீங்க அதை பத்திலாம் உரி பண்ணாதீங்க. அதுக்கு தான் ஒரு ஆளு ஸ்பெஷலா சூப்பரா இருக்காங்களே, அழகா எல்லா கேஸையும் செமையா கண்டுபிடிச்சிருவாங்க சார். யாரை பற்றி மேம் சொல்கிறீங்க? யார் அவங்க? எங்கே இருக்காங்க? சார், இந்த கேஸுக்காகவே அவங்கள ஸ்பெஷலா கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வந்து பாருங்களேன். சார், நீங்க இந்த கேஸ் கண்டுபிடிக்க யார் வருவான்னு கேட்டீங்கல்ல, நீங்களே பாருங்க யாருன்ட்டு. குட் மார்னிங் டு ஆல். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிலைமைக்கு நான் வந்ததுக்கு காரணம் முதலாவது ஏசப்பா தான். ஏசப்பா மேல நான் வைத்த நம்பிக்கை, அவரை விடாம பற்றி கொண்டது தான் என்னை இந்த உயர்வுக்கு கொண்டு வந்திருக்கு. உண்மையாகவே நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். அடுத்ததான் என்னுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்ட்டி, அவங்கள மறக்கவே முடியாது. நான் லைஃப்பில் தோற்று போய் இருக்கும்போது அவங்க சொன்ன சில காரியங்கள் ஆண்டவரை வச்சு எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அது மூலமாக நான் எழும்பினேன். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்க்கறதுக்கு. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். காட் பிளஸ் யூ ஆல். ஹாய் செல்ல குட்டீஸ், நான் தான் ஜெஸ்ஸியோட அம்மா கரண். ஹாய் குட்டீஸ், நான் தான் ஜெஸ்ஸியோட அப்பா வில்லியம்ஸ். ஹை குட்டீஸ், நான் தான் என்ட்ரி அங்கிள். ஹாய் வாண்டூஸ், நான் தான் உங்க நான்சி ஆண்டி. ஹாய், நான் தான் ஜெஸ்ஸியோட டீச்சர். ஹாய், நான் தான் உங்க கிளாரா. ஹாய் டியர், நான் தான் உங்க ஜூடி ஆண்டி. ஹலோ, நான் தான் உங்க டாக்டர் ஜூடா அங்கிள். ஹலோ பிள்ளைங்களா, நான் தான் ஜெஸ்ஸியோட தாத்தா லூக்கஸ். ஹாய் தங்கங்களா, நான் தான் உங்க சாரா பாட்டி. நான் தான் வந்து ஜெஸ்ஸியோட பக்கத்து வீட்டு பாட்டி. என்னை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, என்னை மாதிரி மட்டன் தட்டுறவங்களாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமாம், சரி, ஓகே, வா. ஹாய் மை டியர்ஸ், நான் தான் உங்க சிபிஐ ஆஃபீஸர் ஜெஸ்ஸி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நாளும் ஜெஸ்ஸி டைமை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என் லைஃப்பில் நான் அந்த மாதிரியே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏசப்பாவை பற்றி கொண்டா மட்டும்தான் முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட் சீசனில் பார்க்கலாம். பாய்.